மத்திய அமைச்சரவை நாளை மாற்றியமைக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மத்திய அமைச்சர் அஜய் மக்கானை தொடர்ந்து மற்றொரு அமைச்சர் சிபி ஜோஷி இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இப்ப அமைச்சர்களின் பதவி விலகலை அடுத்து அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே மன்மோகன் சிங் அமைச்சரவையிலே பல இடங்கள் காலியாக இருக்கின்றன. திமுக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியதை தொடர்ந்து அழகிரி மந்திரி பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அவர் கேபினெட் அந்தஸ்தில் இருந்த திமுகவின் ஒரே அமைச்சர். இணையமைச்சர் பதவியில் இருந்தவர்களும் உடனடியாக அவருடனே விலகினார்கள். இதன் பிறகு அஸ்வினி குமார் மற்றும் பவன்குமார் பன்சல் ஆகிய 2 பேரும் ராஜினாமா செய்திருந்தார்கள். வேறு வேறு சர்ச்சைகள் காரணமாக அவர்கள் ராஜினாமா செய்திருந்தார்கள். நிலக்கரி சுரங்க ஊழல் சர்ச்சை காரணமாக அஸ்வினி குமார், வேலைவாய்ப்பிலே லஞ்சம் வாங்கியது தொடர்பான வழக்கு சர்ச்சை காரணமாக பவன்குமார் பன்சல் ஆகியோர் ராஜினாமா செய்திருந்தார்கள். இப்போது கட்சி வேலையில் ஈடுபடுவதற்காக அஜய் மக்கன் ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடன் சிபி ஜோஷியும் ராஜினாமா செய்திருக்கிறார். இதில் அஜய் மக்கன் டெல்லியிலே இப்போது வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலிலே முழுவீச்சாக வேலையில் ஈடுபடுவார் என்று தெரிகிறது. அதைத் தொடர்ந்து சிபி ஜோஷி ராஜஸ்தானுக்கு அனுப்பப்பட்டு அங்கே காங்கிரஸ் கட்சிக்காக வேலையில் ஈடுபடுவார் என்று தெரிகிறது. சிபி ஜோஷி ராஜஸ்தானை சேர்ந்தவர். இப்போது அங்கே வர இருக்கின்ற தேர்தல்களில், அதாவது பொது தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களிலே அவர் கட்சிக்காக வேலை செய்ய வேண்டும் என்பது கட்சி மேலிடத்தின் கருத்து. ஆகவே இவர்கள் அனைவருமே இந்த 2 பேர் ராஜினாமா செய்ததை அடுத்து இவர்கள் அனைவரும் ராஜினாமா செய்த இடங்கள் எல்லாம் இப்போது காலியாக இருக்கின்றன. அந்த இடங்களை எல்லாம் நிரப்ப வேண்டும் என்றால் பல முக்கிய பொறுப்புகள் இப்போது யாரிடமும் இல்லாமல் பிரதமரிடம் இருக்கின்றன. இதிலே சட்டம், ரயில்வே போன்ற முக்கியமான பொறுப்புகள் அடக்கம். ஆகவேதான் நாளை மன்மோகன் சிங் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும். புதிதாக அமைச்சர்கள் சேர்க்கப்படுவார்கள். இதை தவிர வேறு சில பொறுப்புகள் மற்ற அமைச்சர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. தேர்தல்கள் வர இருக்கின்ற இந்த முக்கியமான தருணத்திலே இந்த அமைச்சரவை மாற்றத்தின் காரணமாக கட்சிக்குள் இருந்து, அதாவது முக்கியமான பணியாற்றியவர்கள் இப்போது மீண்டும் கட்சி பணிக்கு திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். அது தவிர இந்த சமயத்திலே அமைச்சரவையிலே எந்த விதமான வேலைகளுக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக காலி இடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு அல்லது அந்த பொறுப்புகள் வேறு மூத்த அமைச்சர்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெரிய வருகிறது. பெரிய அளவிலே எந்த விதமான மாறுதல்கள் கிடையாது. ஆனால் காலி இடங்களை நிரப்புவது அல்லது அந்த இடங்களை வேறு, அந்த பொறுப்பை வேறு யாருக்கேனும் கொடுப்பது போன்றதுதான் இந்த நாளை அமைச்சரவை விரிவாக்கத்திலே மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இப்ப நீங்க மாற்றம் கண்டிப்பா நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாற்றங்கள் தேர்தலை கருத்தில் கொண்டு இருக்குமா? இந்த மாற்றம் தேர்தலை கருத்தில் கொண்டு இருக்கிற மாற்றமா இருக்குமா கணபதி? நிச்சயமாக, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தேர்தலை மனதில் கொண்டுதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. இப்போது பார்த்தீர்கள் என்றால் அமைச்சரவையிலே காலியாக இருக்கும் இடங்களை பார்த்தால் திமுக அமைச்சர்கள் தவிர மற்ற முக்கிய பொறுப்புகள் அனைத்துமே காங்கிரசிடம் இருந்தன. அதாவது சிபி ஜோஷி காங்கிரஸ் அமைச்சர், மாக்கன் காங்கிரஸ் அமைச்சர், அஸ்வினி குமார் காங்கிரஸ் அமைச்சர் மற்றும் பவன்குமார் பன்சலும் காங்கிரஸ் அமைச்சர். இந்த அமைச்சர்கள் எல்லாம் ராஜினாமா செய்ததால் தான் இப்போது இந்த இடங்கள் காலியாக இருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே காங்கிரஸ் தலைமை இந்த விஷயத்திலே பல ஆலோசனைகளை நடத்தி இருக்கிறது. சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், ராகுல் காந்தி ஆகியோர் பல்வேறு முறை இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே கட்சி பணிக்கு யார் யாரெல்லாம் முக்கியமாக இப்போது தேவையோ அவர்களெல்லாம் கட்சி பணிக்கு செல்லட்டும். அதன் பிறகு நாம் அமைச்சரவைக்கு யார் யார் தேவை, எந்த இடங்களை நிரப்ப வேண்டும், எந்த இடங்களை பொறுப்புகளை வேறு யாருக்கேனும் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை வருகின்ற சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் பொது தேர்தல் ஆகியவற்றை மனதில் கொண்டு இந்த மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. இந்த மாற்றங்கள் காரணமாக கட்சி வேலைகளுக்கு ஒரு புது வேகம் கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. அதன்படியே கட்சி வேலைக்காக இப்போது அஜய் மக்கன் மற்றும் சிபி ஜோஷி செல்கிறார்கள். தேவைப்பட்டால் வேறு அமைச்சர்களும் அதே மாதிரி கட்சி வேலைக்காக அனுப்ப காங்கிரஸ் கட்சி தயங்காது என்று அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் சொல்கிறார்கள். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஐக்கிய ஜனதா தளம் விலகுவது குறித்து எப்ப அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கு கணபதி? நிச்சயமாக இந்த விஷயம் கடந்த 4 நாட்களாக கடும் விவாதங்கள், ஆலோசனைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இன்று ஒரு முக்கியமான முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று நிதிஷ்குமார் பீகார் அமைச்சரவையின் ஒரு கூட்டத்தை காலையிலே கூட்டினார். அதிலே அவரது ஜேடியு கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பீகார் அமைச்சர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. துணை முதலமைச்சரான சுஷீல் மோடியின் இல்லத்திற்கு சென்று அங்கே அவர்கள் தனியாக ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். ஆகவே கூட்டணியில் இருந்து கொண்டே ஜேடியு அமைச்சர்கள் ஒரு புறம் கூட்டம் நடத்துகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் ஒரு புறம் கூட்டம் நடத்துகிறார்கள். ஆகவே
கூட்டணி வெகு விரைவிலேயே உடைய போகிறது என்பதற்கு ஒரு முக்கியமான அறிகுறி என்று இது கருதப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியும் ஜேடியுவும் கூட்டணி உடைந்தால் அதன் பிறகு அதன் தாக்கம் என்ன என்பதற்கு இப்போதே தயாராகி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சற்று நேரத்துக்கு முன், அதாவது கிட்டத்தட்ட 12:30 மணி அளவிலே ஒரு முக்கிய கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நிதிஷ்குமார், சரத் யாதவ் ஆகிய ஜனதாதளம் யுனைடெட் கட்சியின் முக்கிய தலைவர்கள், கட்சியை சேர்ந்த மற்ற தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆகியோரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று 2 மணி அளவிலே நிதிஷ்குமார் பீகார் கவர்னரை சென்று பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 3 மணி அளவிலே ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவரும் என்று ஜனதாதள் யுனைடெட் கட்சியின் தலைவர்கள் சொல்கிறார்கள். அந்த அறிவிப்பு ஜனதாதளம் யுனைடெட் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக இருக்கும் என்பது அவர்களது கணிப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் அது என்டிஏ கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப கூட்டணியிலிருந்து விலகிய பின்பு பீகார் அமைச்சரவையில அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் கணபதி? நிச்சயமாக, அதாவது இந்த கூட்டணி உடைந்து விட்டால் பீகார் அமைச்சரவையிலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் தொடர முடியாது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. அப்போது அந்த அமைச்சர்களும் அமைச்சரிலிருந்து வெளியேறித்தான் ஆக வேண்டும். ஆகவே அவர்கள் கூட்டணியை பற்றிய ஜேடியுவின் முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த முடிவு தெரிந்தவுடன் பீகாரை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அனைவருமே அமைச்சர்கள் பதவியில் இருந்து தங்களுடைய ராஜினாமாவை மோடியிடம் கொடுத்து வருவார்கள் என்று தெரிகிறது. அதாவது சுஷில்குமார் மோடி பீகார் அமைச்சரவையிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே துணை முதலமைச்சராக இருப்பவர். அங்கு இருக்கும் மற்ற பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் அனைவரும் அவரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார்கள். பின்னர் அவர் அந்த ராஜினாமா கடிதத்தை முதல்வர் நிதிஷ்குமாரிடம் கொடுத்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கூட்டணியிலிருந்து ஜேடியை வெளியேறிவிடவும் பீகார் அமைச்சரவையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர்கள் வெளியேறிவிடுவார்கள். இந்த கூட்டணி உடைந்தது பூரணமாகிவிடும். பீகாரில் மட்டுமல்ல, தேசிய அளவிலும் கூட்டணி உடைந்துவிடும். இதன் பிறகு இப்போது இந்த கூட்டணி உடைந்ததன் காரணமாக ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், மத்திய தலைவர்கள் டெல்லியிலே ஆலோசனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு வேறு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதன்படி மற்ற முடிவுகளை எடுப்பார்கள். இப்போ மீண்டும் இது போன்ற ஒரு சூழல் ஏற்படாம இருக்க பிஜேபி தலைமையில என்ன மாதிரியான முடிவு எடுக்கப்பட இருக்கு கணபதி? நிச்சயமாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டம் கோவாவிலே நடந்தது. அங்கே நரேந்திர மோடி கட்சியின் தேர்தல் பிரச்சார குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகுதான் வேக வேகமாக பல்வேறு அரசியல் திருப்பங்கள் ஏற்பட்டன. அந்த திருப்பங்களின் காரணமாகத்தான் ஏற்கனவே கோபமாக இருந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இப்போது ஜேடியு என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடும் என்கிற சூழ்நிலை வரும் அளவுக்கு பல்வேறு முடிவுகளை எடுத்திருக்கிறார். இன்று இறுதி முடிவுகளை எடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கூட்டணியில் இருந்து ஒரு முக்கிய கட்சி வெளியேறுவது தீர்மானமாகிவிட்டது என்றே சொல்லலாம். இப்போது வெறும் அறிவிப்பாக மட்டும் காத்திருக்கிறோம் என்றுதான் 2 கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிதிஷ்குமாரை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தது. இனிமேலும் அது தொடரும் என்று ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் நிதிஷ்குமார் அதை ஒத்துக்கொள்ளாததால் வேறு வழி இல்லை. வேறு கூட்டணியை சேர்ந்த கட்சிகளும் இதே போல முடிவுகளை எடுக்கக்கூடாது. அகாலிதளம், சிவசேனா போன்ற கட்சிகள் நரேந்திர மோடி முடிவாலோ அல்லது வேறு எந்த முடிவாலோ அதிருப்தி கொள்ளக்கூடாது. கூட்டணியை தொடர்ந்து நீடிக்க வேண்டும். புதிய கட்சிகள் கூட்டணியில் சேர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களின் விருப்பமாக இருக்கிறது. ஆகவே வருகின்ற பொது தேர்தலை மனதில் கொண்டு அவர்கள் கூட்டணியை பற்றி புது முடிவுகளை எடுப்பார்கள். கூட்டணி கட்சிகள் பிரிந்து போகாமல் பார்த்துக் கொள்வதற்கான என்ன நடவடிக்கைகள் வேண்டுமோ அதையெல்லாம் எடுக்க தயங்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. மத்தியில் நாளைக்கு நடக்க இருக்கிற அமைச்சர்கள் மாற்றம் குறித்தும் மத்தியில் ஏற்பட்டிருக்க அரசியல் மாற்றங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி கணபதி.